சங்கீதம் 115:14 கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அதுல முதல் ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீங்கள் ஒரு பெருக்கத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இங்க வாஸ்து பார்ப்பீர்கள் என்றால், அங்க ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர், கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவனுடைய மனிதரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அந்த ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அன்றைக்கு தெருவிலேயே விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி தாவீது யோசிக்கும் பொழுது தன்னுடைய இல்லத்துல சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இங்க வாசி பார்த்தால் தெரியும். ஆரோனுடைய தளிர்த்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இது எல்லா ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வார்த்தையும் குறிக்கிற ஒரு காரியங்கள். இதெல்லாவற்றையும் தன்னுடைய இல்லத்திலே அவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தாராம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது பெற்றோர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் முதலாவது உங்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? எல்லா வாக்குத்தத்தங்களும் வேதத்தில் இருக்கிற ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஒரு கட்டளையை தாங்கி நிற்கக்கூடியதுதான். கட்டளை இல்லாமல் வாக்குத்தத்தமே கிடையாது. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நானும் வர்த்திக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால் கட்டளை என்ன? 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது நீங்களும் நானும் வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுவதில் தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு விலக வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில் அது இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? அந்த பயம் இல்லாமல் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க மாட்டார், நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். சங்கீதம் 128 3ஆம் வசனத்துல, அந்த 128ல ஒரு 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிற. ஒன்று நம்முடைய கையின் பிரயாசம், இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல மனைவி, மூன்றாவது பிள்ளைகள். சரிதானா? ஆமா. இப்ப இந்த பிள்ளைகள் நமக்கு எப்படியெல்லாம், ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மூலமாக கொடுக்கிறார் என்றால், சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். 3ஆம் வசனத்துல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்களாம். பிள்ளைகளுக்கு ஒலிவ மர கன்றுகளை ஆண்டவர் ஒப்பிட்டு அங்கே சொல்லுகிறார். ஒலிவ மர கன்று, ஒலிவ மரத்தை குறித்தும் ஒலிவ இலையை குறித்தும் ஒலிவ எண்ணெயை குறித்தும் வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்துக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு எண்ணெய். ஒலிவ எண்ணெய் புண்களை ஆற்றும், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணெய் அது. ஒலிவ இலை நிறைய காரியங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பேப்பரில் நான் வாசித்தேன், 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு ஒலிவ மரம் இருக்குதான். 1500 ஆண்டுகள் இல்லை? ஆமாம், அவ்வளவு பெரிய ஒரு மரம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒலிவ மரத்தை குறித்து ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கிறது. அதை சின்ன பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்றால், ஒரு ஒலிவ மரத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஒரு ஒலிவ மரத்தின் மூலமாக கிடைக்குமோ அத்தனை ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுகிற நம்முடைய நேரம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். நம்மை சுற்றிலும் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறார்களாம். நம்ம பகுதியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் இருந்துச்சுன்னா என்ன போடுறோம்? காம்பவுண்ட் செவர் போடுறோம்ல, ஆமாம், வேலி போடுறோம் இல்லையா? ஆமாம். இந்த பாபிலோன் தேசம் அந்த பகுதிகளெல்லாம் ஒலிவ மரத்தை கன்றுகளை நட்டு வைப்பாங்க. அது நல்லா அழகாக வளர்ந்து ஒரு வேலி போல அது காணப்படும். அப்போ வயதான காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள். எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து நாம் நடந்து கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர்களை நாம் வளர்க்கும் பொழுது, நம்முடைய வயதான காலத்தில், நம்முடைய அத்தியந்த காலத்தில் அவர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள். நம்ம பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்களாம்.